ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முட்டை டோஸ்ட்டு என் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நம்ம எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், அதுக்கு முட்டை டோஸ்ட்டு செய்கிறதுக்கு எக் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா அண்டு தேவையான அளவு உப்பு. நீங்களும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நான் மிக்ஸ் இந்த பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கணும். சால்ட் கரையணும் இல்லையா, எல்லாம் ஒரு சைடு உப்பாக இருக்கும், மிளகாத்தூளும் அப்படி தான், ஒரு சைடு காரம் ஒரு சைடு உப்பு அது மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கலந்துக்கணும். ஓகே, நான் கலந்துக்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இந்த முட்டையை நான் பாதி பாதியாக கட் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண போகிறேன் முட்டையை, அது மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இதில் டிப் பண்ணி இந்த ஒரு முட்டையை எடுத்து இதில் டிப் பண்ணி தோசைக்கல்லில் போட போகிறேன். அதான் வாங்க பார்ப்போம். இந்த பாருங்கள், டிப் பண்ணிட்டேன். டிப் பண்ணி இந்த பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிறத ஒரு இது பண்ணி நெக்ஸ்ட்டு அதை தோசைக்கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியதான். எல்லா முட்டைக்கும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அந்த ரோஸ்ட்டு பண்ண பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். இருங்க, தண்ணி செஞ்சட்டும். இது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் ட்ரை ஆனவொடனே எப்படி இருக்குது பாருங்கள். இதில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், சுற்றி ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இதை திருப்பி விட போகிறோம். ஓகேங்களா? இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறப்பவே சாப்பிடணும்னு தோணுச்சுங்களா? அதோ பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு கூட இந்த இதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிடணும் போல் தோணுங்க. இந்த மாதிரி இருக்கிறதுங்களா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு இந்த முட்டையை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எப்படி எச்சு வருதுங்களா பாருங்கள். வேறு வேகணும் பின்னாடி, அதனால் கொஞ்சம் நம்ம மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், பின்னாடி சைடும் நல்லா வெந்துச்சு. ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்தாச்சு. சாப்பிட்றதுக்கும் தட்டில் எடுத்துட்டோம். வாங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். வாங்க. இது பாருங்கள், சாப்பிட போகிறேன். நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது என்னோடய ஸ்டைலில் செஞ்ச எக் டோஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.